இன்றைய முக்கிய செய்திகள். மாநிலத்தில் சுயாட்சியும் ஒன்றியத்தில் கூட்டாட்சியும் மலர வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர ஸ்டாலின் வலியுறுத்தல். 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக திமுக அதிமுக இடையே காரசார விவாதம். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கடும் அமளி. தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு வரும் 16ஆம் தேதி தேர்தல். திமுக 4 இடங்களிலும் அதிமுக 2 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பு. ஜெனீவாவில் 2வது நாளாக நடைபெறும் உக்ரைன் ரஷ்யா அமைதி பேச்சுவார்த்தை. உக்ரைனுக்கு மட்டுமே அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு. வணக்கம். வணக்கம். இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான உயர்நிலை குழு அறிக்கையின் முதல் பகுதியை சட்டப்பேரவையில் இன்று திரு ஸ்டாலின் வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், முன்னாள் முதல்வர் அண்ணா தனது இறுதி உயில் போல எழுதியதுதான் மாநில சுயாட்சி கொள்கை என்று கூறினார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் சேர்த்து இந்திய ஒன்றியத்துக்கே வழிகாட்டும் மாபெரும் முன்னெடுப்பை செய்ய தொடங்கும் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க நாள் இது என்று அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசு அனைத்து அதிகாரங்களையும் தன்வசம் வைத்துள்ளதுடன் எதேச்சதிகார மனப்பான்மையோடு மாநில அரசுகளை மதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், இன்னும் எத்தனை காலம்தான் ஒன்றியம் கொடுக்கும் இடத்திலும் மாநிலங்கள் வாங்கும் இடத்திலும் இருப்பது என கேள்வி எழுப்பினார். இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் அனைத்து மாநிலங்களும் சுயாட்சியை பெற்றவையாக இருக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களும் இணைந்து நடத்தும் கூட்டாட்சி அரசாக ஒன்றிய அரசு செயல்பட வேண்டும் என்ற நம்முடைய இந்த கொள்கைதான் மற்ற மாநிலங்களின் உள்ளத்துக்குள் இருக்கும், வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கும் கொள்கையாக இருக்கும். வெவ்வேறு மாநிலங்களில் வாழும் மக்களை அவர்களது உரிமைகளோடும் உணர்வுகளோடும் வாழ வைக்கும் உன்னதமான மாநில சுயாட்சி கொள்கையை அரசியல் எல்லைகளை கடந்து அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். எல்லா மாநிலங்களும் இணைந்து நடத்தும் கூட்டாட்சியாகவே ஒன்றிய அரசு இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையேயான உறவுகளை மேம்படுத்த ஒன்றிய அரசின் சார்பில் சர்க்காரியா, வெங்கடாச்சலையா, பூஞ்சி ஆகிய ஆணையங்கள் அமைத்து ஆய்வு செய்யப்பட்ட போதிலும் மாநில சுயாட்சி கொள்கையில் ஏமாற்றமே நீடிப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். மாநில அரசின் பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரங்கள் கூட ஒன்றிய அரசால் அடுத்தடுத்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மடைமாற்றம் செய்யப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். மாநில அரசுகளின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பதாக கூறிய திரு ஸ்டாலின், இதிலிருந்து விடுபட மாநிலத்தில் சுயாட்சியும் ஒன்றியத்தில் கூட்டாட்சியும் மலர வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை. கூட்டாட்சி என்பது வாழ்வியல் உணர்வு. பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு கூட்டாட்சி தான் அடிப்படை. இதைத்தான் அந்த அறிக்கையும் நிறுவுகிறது. எனவே இத்தகைய தன்மை கொண்டதாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்ற வேண்டும். இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் தொடங்கியாக வேண்டும் என திரு ஸ்டாலின் கூறினார். அதிகாரமும் வாய்ப்புகளும் ஒரே இடத்தில் குவிந்திருக்காமல் பரவலாக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தில் சுயாட்சியை உறுதி செய்ய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் செய்வதோடு கூட்டாட்சி தத்துவத்தை அரசியல் சட்டத்தின் கோட்பாடாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சட்டப்பேரவையில் 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக திமுக அதிமுக எம்எல்ஏக்கள் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. 2026-2027 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நேற்று தாக்கல் செய்தார். பட்ஜெட் மீதான விவாதத்தில் இன்று பேசிய அதிமுக உறுப்பினர் திரு கே.பி. முனுசாமி, கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு அதிக அளவில் கடன் வாங்கியிருப்பதாக கூறினார். அவருக்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, தமிழ்நாடு 11.9% பொருளாதார வளர்ச்சி அடைந்திருப்பதாக மத்திய அரசே அறிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு வாரி வழங்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வறுமையை ஒழித்து மாநிலத்தின் ஜிடிபியை உயர்த்தியுள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு கூறினார். அப்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி,
10 ஆண்டுகளில் படிப்படியாக வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் அதை விளம்பரப்படுத்தவில்லை என்றும் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, உண்மையை திமுக உரக்கச் சொல்வதாகவும் நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அதிமுக உறுப்பினர் திரு KP முனுசாமி, அதிமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 54% இருந்தது என்றும் 7.5% இடஒதுக்கீட்டால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதையடுத்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற திட்டத்தை முதல் முறையாக முன்மொழிந்தவர் கலைஞர் என்றும் 7.5% இடஒதுக்கீட்டுக்கான மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை முன்பு திமுக போராட்டம் நடத்தியதாகவும் அதனால் மாணவர்கள் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். இடஒதுக்கீடு மசோதாவை ஆளுநர் 3 மாதம் கிடப்பில் போட்டபோது அதிமுக நடவடிக்கை எடுத்ததா என அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன், மருத்துவக் கல்லூரிகளின் கட்டுமானத்தை மேற்கொண்டு அவற்றை திறந்து வைத்தது திமுக ஆட்சிதான் என்று குறிப்பிட்டார். பின்னர் பேசிய அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், மதுரவாயல் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டத்தை கட்டாமல் விட்டது யார், புதிய தலைமைச் செயலகத்தை மருத்துவமனையாக மாற்றியது யார் என்று கேள்வி எழுப்பினார். முந்தைய ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை கட்டி முடித்து தாங்கள் திறந்து வைத்துள்ளதாக தெரிவித்தார். புதிய கல்லூரிகள் திறப்பு மற்றும் 7.5% இடஒதுக்கீடு தொடர்பான காரசார விவாதத்தால் சட்டப்பேரவையில் பரபரப்பு நிலவியது. தமிழ்நாட்டின் 6 உறுப்பினர்கள் உள்பட 10 மாநிலங்களில் காலியாகும் 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்கம், அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஹரியானா, இமாச்சல பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட மாநிலங்களவையைச் சேர்ந்த 37 உறுப்பினர்களில் 17 எம்பிக்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 2ஆம் தேதியும் 20 எம்பிக்களின் பதவிக்காலம் ஏப்ரல் 4ஆம் தேதியும் நிறைவடைகின்றன. இதையடுத்து 37 இடங்களுக்கு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தலை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி வேட்புமனு தாக்கல் இந்த மாதம் 26ஆம் தேதி தொடங்குகிறது. மனு தாக்கல் செய்ய மார்ச் 5ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் பரிசீலனை மார்ச் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் மனுக்களை திரும்ப பெற மார்ச் 9ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு மார்ச் 16ஆம் தேதி காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவை சேர்ந்த திருச்சி திரு சிவா, திரு NR இளங்கோ, திருமதி கனிமொழி சோமு, திரு P செல்வராசு, அதிமுகவை சேர்ந்த திரு தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் திரு GK வாசன் ஆகியோரின் பதவிக்காலமும் ஏப்ரல் 2ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தற்போது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கட்சிகளுக்குள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் திமுக சார்பில் 4 எம்பிக்களையும் அதிமுக 2 எம்பிக்களையும் தேர்வு செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் உக்ரைனுக்கு மட்டுமே அமெரிக்கா அழுத்தம் கொடுப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். நேட்டோ அமைப்பில் உக்ரைன் சேர எடுத்த முயற்சிக்கு கடும் கண்டனம் தெரிவித்த ரஷ்ய அதிபர் புதின் உக்ரைன் மீது போர் தொடுத்தார். 4 ஆண்டுகளை கடந்து நடந்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருதரப்பிலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்ததை அடுத்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை அபுதாபியில் நடைபெற்றது. இதில் ரஷ்யா, அமெரிக்கா, உக்ரைன் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவா நகரில் நேற்றும் இன்றும் நடைபெறுகிறது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளின் பிரதிநிதிகளுடன் அமெரிக்க பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ள இந்த பேச்சுவார்த்தையில் போரில் ரஷ்யா கைப்பற்றியுள்ள நிலப்பரப்பை விட்டுக் கொடுக்க வேண்டும், உக்ரைன் எல்லைக்குள் ஊடுருவியுள்ள ரஷ்ய படைகளை திரும்ப பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. கிரீமியா மற்றும் டான்பாஸ் உள்பட உக்ரைனின் 20% நிலப்பரப்பை ரஷ்யா ஆக்கிரமித்திருப்பது குறித்தும், கிழக்கு டொனாஸ் மாகாணத்தில் பெரும் பகுதிகளையும் ரஷ்ய ராணுவம் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது குறித்தும் கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இதற்கிடையே இரு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தை குறித்து கருத்து தெரிவித்த உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, தங்கள் நாட்டிற்கே அதிபர் ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பதாகவும் ரஷ்யா விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்று சமரசம் செய்து கொள்ளுமாறு வலியுறுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். எனினும் ஜெனீவாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார். மாணவி லாவண்யா தற்கொலைக்கு மதமாற்ற முயற்சி காரணமல்ல என உச்சநீதிமன்றத்தில் CBI திட்டவட்டமாக தெரிவித்துள்ள நிலையில் பாஜகவின் பொய் பிரச்சாரம் அம்பலமாகியுள்ளதாக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
இது தொடர்பான வழக்கை விசாரித்த சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள நிலை அறிக்கையில் மாணவி லாவண்யா தற்கொலைக்கு மதமாற்ற முயற்சி காரணமல்ல என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவி எந்த இடத்திலும் மதமாற்றம் பற்றி பேசவில்லை என்று குறிப்பிட்டுள்ள சிபிஐ, மாணவி படித்த பள்ளியில் அனைத்து மாணவர்களின் சான்றிதழ்களையும் சரிபார்த்ததில் அந்த பள்ளியில் இதுவரை எந்த மதமாற்றமும் நடக்கவில்லை என்பதும் அதற்கான முயற்சிகள் ஏதும் மேற்கொள்ளவில்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் பள்ளி விடுதி காப்பாளராக உள்ள சகாயமேரி அதிக வேலை கொடுத்ததால் ஏற்பட்ட மன அழுத்தத்தால் மாணவி களைக்கொல்லி மருந்தை அருந்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவி லாவண்யா மரணத்துக்கு மதமாற்ற அழுத்தமே காரணம் என்று குற்றம் சாட்டி விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் முத்துவேல் வெளியிட்ட வீடியோக்களில் மாணவியின் அடையாளம் மறைக்கப்படாமல் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது தொடர்பாக அவர் மீது சிறார் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் சிபிஐ அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எந்த காணொளியிலும் மதமாற்றம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாததால் பாஜக நிர்வாகிகள் வெளியிட்ட வீடியோ போலியானது என தெரிய வந்துள்ளது. சிபிஐ அறிக்கையின் மூலம் மத வெறுப்பை தூண்ட முயன்ற பாஜகவினரின் சதி முயற்சிகள் அம்பலமாகியுள்ளதாக பல்வேறு கட்சித் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். துயர சம்பவத்தை திரிச்சு அரசியல் செய்வதை குறிப்பாக பாஜகவினர் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர்களை ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தருணத்திலும் நிராகரித்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஐ தாக்கல் செய்திருக்கிற அந்த அறிக்கையிலேயே அவ்வாறு அல்ல என்று சொல்லிவிட்ட பிறகு அதன் பின்னரும் மீண்டும் மீண்டும் அதே கருத்தை முன்மொழிவது ஒரு பதற்ற அரசியலுக்கு வழிகொள்வது. லாவண்யா விவகாரம் தொடங்கி திருப்பரங்குன்றம் பிரச்சனை வரையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பிஜேபி எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் போராடி மக்களை அணிதிரட்டுவதில்லை. மாறாக இந்து முஸ்லீம், இந்து கிறிஸ்தவர் என்ற பகைமையை, ஒரு பகைமையான அரசியலை தூண்டுவதன் மூலம், வெறுப்பு அரசியலை நடத்துவதன் மூலம்தான், வதந்திகளை பரப்புவதன் மூலம்தான் அரசியல் செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாடாளுமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லாத பாஜக ஜனநாயகத்தை சிதைக்க முயற்சிப்பதாக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற துயர சம்பவத்தை திரித்து அரசியல் செய்வதை பாஜகவினர் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இனி வருவது செய்தி துளிகள். சிறார் பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீனுக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்பே எப்ஸ்டீனுடனான உறவை துண்டித்து விட்டதாக கூறியுள்ளார். எப்ஸ்டீன் மோசமான நபர் என்பதால் புளோரிடா கிளப்பிலிருந்தே வெளியேற்றினேன் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். விவாகரத்து வழக்கில் கணவரின் வாட்ஸ்அப் உரையாடல்கள், போன் கால் பதிவுகளை ஆதாரமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விவாகரத்து வழக்கு ஒன்றில் இதை குடும்பநல நீதிமன்றம் ஏற்காததால் அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இன்று தீர்ப்பளித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகா சார்பில் போட்டியிட 50,000 பேர் விருப்ப மனுக்களை வாங்கிச் சென்ற நிலையில் 5,000 மட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டதால் அக்கட்சி தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது. கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறப் போகின்றன என்பது முடிவாகவில்லை என்றாலும் 234 தொகுதிகளுக்கும் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டன. வரதட்சணை வழக்கில் தண்டனை பெற்ற கணவர் தனது மனைவியின் சொத்தில் பங்கு பெற முடியாது என்று கேரள உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வரதட்சணை கொடுமையால் மனைவி உயிரிழந்த நிலையில் அந்த வழக்கில் தண்டனை பெற்ற கணவன் மனைவியின் சொத்திற்கு வாரிசாகவோ அல்லது அதில் உரிமையோ கோர முடியாது என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள காளித்திம்பம் மலை கிராமத்திற்கு முதல் பேருந்து சேவை தொடங்கப்பட்டதால் பழங்குடியின மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வாழை தோரணம் கட்டி மாலை அணிவித்து பூஜை நடத்திய மலைவாழ் மக்கள் அதில் பயணம் செய்து மகிழ்ந்தனர். எம்ஜிஆர் அண்ணா திமுக என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை முன்னாள் அமைச்சர் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்துள்ளார். தேர்தலுக்கு 2 மாதங்களே உள்ள நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எந்த முடிவும் எடுக்காததால் அதிமுக உரிமை மீட்பு குழுவின் ஆலோசகராக இருந்த திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகினார். இந்நிலையில் புதிய கட்சி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை மறுநாள் வெளியிடப்படும் என கூறப்படுகிறது. கர்நாடக முதலமைச்சர் பதவி விவகாரம் குறித்து முடிவெடுக்கப்பட்டு விட்டதாகவும் முடிவை உரிய நேரத்தில் சித்தராமையா அறிவிப்பார் என்றும் துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்று 2.5 ஆண்டுகள் ஆன நிலையில் துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமாரை முதலமைச்சராக்க வேண்டும் என அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் வலியுறுத்த தொடங்கினர். மோதல் அதிகரித்த நிலையில் திரு சித்தராமையா மற்றும் திரு டி.கே. சிவகுமாரை அழைத்து காங்கிரஸ் தலைமை பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் முதலமைச்சர் விவகாரம் குறித்து ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டு விட்டதாக திரு டி.கே. சிவகுமார் தெரிவித்துள்ளார்.
தற்போது பணியில் இருக்கும் ஆசிரியர்களுக்காக ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. இன்று முதல் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை இதற்கு விண்ணப்பிக்கலாம். பொது பிரிவினருக்கு 600 ரூபாயும், SC, ST மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 300 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள ஆசிரியர்கள் trb.tn.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். நாட்டிலேயே முதல் முறையாக தாம்பரம் காசநோய் மருத்துவமனையில் 30 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் 180 படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள அரசு புற்றுநோய் மற்றும் நல் ஆதரவு மையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புற்றுநோய் பாதிப்புக்குள்ளாகி இறுதி நிலையில் இருக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சி மனநிலையை உருவாக்குவதற்கு கவுன்சிலிங், யோகா உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 283 புள்ளிகள் அதிகரித்து 83,734 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 94 புள்ளிகள் உயர்ந்து 25,819 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை ஒரு சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 1,13,840 ரூபாயாகவும், 1 கிராம் 14,230 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 260 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவை முதிர்ச்சியடைந்த கூட்டாட்சி நாடாக மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் 7.5% இடஒதுக்கீடு தொடர்பாக திமுக, அதிமுக எம்எல்ஏக்கள் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் 6 உறுப்பினர்கள் உள்பட 10 மாநிலங்களில் காலியாகும் 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.